கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறும்படியாய் ஆண்டவரிடத்தில் கிருபையை கேட்போம். கர்த்தரை விசுவாசிப்போம். காரணம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்பதை மறந்துவிடக்கூடாது. நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து விசுவாசித்து முன்னேறுவோம். நம்முடைய விசுவாசம் நம்மை ரட்சித்து பாதுகாக்கும்படியான வாழ்க்கை வாழ்வோம். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்பதை மறந்து விடாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்கிறோமோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசித்து முன்னேறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறார் நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் உமக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்பதை உணர்ந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் உண்மை நாங்கள் விசுவாசிக்க கிருபை தாரோம். ஒவ்வொரு நாளும் உண்மை நாங்கள் தியானிக்க கிருபை தாரோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிற யாவருக்கும் நீ தென்படுகிற தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதியம். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தூரத்திலும் சமீபத்திலும் இருக்கும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறோம். உடைய கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஐயா, நீரே எங்களுக்கு பலனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரிக்கிறோம். பலனாகிய கர்த்தாவே, உம்மை அன்பு கூறுவேன் என்று ஒவ்வொரு நாளும் சொல்ல எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.